ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி எக் கீ ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். இது சூடானதும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை அங்கங்கே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம தனியாக வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் கொதித்து வந்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான எக் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி தோசை, பூரி, சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதத்தை கூட சாப்பிடணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.